அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா மொக்க நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, நீர் ராஜாதி ராஜா. ஆண்டவரே, சகலத்தையும் ஆளுகிற தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில கர்த்தாவே, நீங்க எங்களை ஆளுகை செய்யும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 17வது வசனம், 16வது வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய 5ஆம் வருஷத்தில் யோசபாத் யூதாவிலே இன்னும் ராஜாவாயிருக்கையில் யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் என்னும் யூதாவின் ராஜா ராஜபாரம் பண்ண துவங்கினான். இஸ்ரவேல்ல 12 கோத்திரம் இருந்தாங்க. அதுல 2 கோத்திரம் யூதாவும் பென்யமீனும். அவங்க எல்லாம் யூதா தேசத்துல இருந்தாங்க. இது தென் பகுதியில இந்த யூதா தேசம் இருந்துச்சு. வட பகுதியில இருக்கிறது இஸ்ரவேல் தேசம். அதுல 10 கோத்திரம் இருந்தாங்க. இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தது ஆகாபோட குமாரனாகிய யோராம். அதே மாதிரி கீழே யூதா தேசத்துல யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் ராஜாவா இருந்தான். 2 பேருமே யோராம் தான். இஸ்ரவேல்லையும் யோராம் ஆட்சி செய்கிறான், யூதாவிலையும் யோராம்ன்ற யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் ஆட்சி செய்கிறான். இந்த யூதா தேசத்து ராஜாவாகிய யோராம் 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் ராஜபாரம் பண்ணினான். இந்த யோராம் எருசலேம் யூதா தேசத்தோட தலைநகரம். அதுல ராஜாவா 8 வருஷம் ஆட்சி செய்தான். அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து யூதா ராஜா அவன் ஆனா என்ன செய்யறானா, இஸ்ரவேல் ராஜாவோட பொல்லாத வழிகள்ல அவன் நடக்கிறான். ஆகாப்பின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாப் இஸ்ரவேலோட ராஜா. அவன் அந்நிய தெய்வங்களை வழிபட்டான். அவன் மனைவி ஏசபேல். அவ பாகால வழிபடக்கூடியவ. அவளை பின்பற்றி அவன் ஆண்டவரை விட்டு தூரமா போனான். அந்நிய தெய்வங்களை விக்கிரகங்களை வணங்கினான், பாகால வணங்கினான். அது போல இந்த யூதா தேசத்து ராஜாவான யோராமும் செய்து வந்தான். ஆகாப்பின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாய் இருந்தாள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்போட மக யூதா ராஜாவான யோராமோட மனைவியாய் இருக்கிறான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தர், உன் குமாரருக்குள்ளே எந்நாளும் ஒரு விளக்கை உனக்கு கட்டளையிடுவேன் என்று தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு சொன்னபடியே எந்நாளும் உன்னுடைய, ஏன்னா தாவீதோட சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறக்கணும். அப்ப தாவீதோட சந்ததியில எந்நாளும் ஆட்சி செய்யறதுக்கு ஒரு ஆளே இருப்பான், ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இது 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 36வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவன் நிமித்தம், தாவீதின் நிமித்தம் அவர் யூதாவை முற்றிலும் கெடுக்கவில்லை. முற்றிலுமா அழிச்சு போடல. யூதா வம்சத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கணும்ன்றதுனால அந்த தேவ திட்டம் நிறைவேறும்படியா முழுவதுமா அழிக்கப்படல. அவன் நாட்களில் யூதாவுடைய கையின் கீழ் இருந்த ஏதோமியர் கலகம் பண்ணி, அவன் நாட்களில்ன்றது யூதா தேசத்து ராஜாவாகிய யோராம் நாட்களில ஏதோமியர் கலகம் பண்ணி, ஏதோமியர் ஏசாவோட சந்ததி. ஏசாவோட சந்ததி தான் ஏதோமியர்.
அந்த ஏதோமியர் தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 47வது வசனத்துல ஏதோமியருக்கு ராஜா இல்ல, பிரதி ராஜா தான் இருந்தான். அப்படின்னா யூதா தேசத்துல இருந்து நியமிக்கப்பட்ட ஒரு ராஜா தான் அவங்கள ஆட்சி செய்து வந்தா. ஆனா இப்ப அவங்க கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதனால் யோராம் சகல ரதங்களோடு கூட சாயீருக்கு புறப்பட்டு போனான். இந்த யோராம்ன்றது யூதாவோட ராஜா. இப்ப சாயீருக்கு போய் ஏதோமியரோட யுத்தம் பண்ண போறான். அவன் ராத்திரியிலேயே எழுந்திருந்து தன்னை வளைத்து கொண்ட ஏதோமியரையும் ரதங்களின் தலைவரையும் முறியடித்த போது ஜனங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். எல்லாம் அவங்க முறியடித்த போது எல்லாம் அவரவர் கூடாரத்துக்கு போயிட்டாங்க. ஏதோமியர யூதா ஜனங்கள் வெற்றி பெறாங்க. அப்படியே யூதாவினுடைய கையின் கீழ் இருந்த ஏதோமியர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் பண்ணினார்கள். தொடர்ந்து அவங்க கலகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஆதியாகமம் 27வது அதிகாரத்துல 40வது வசனம் ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியா இப்படி நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய். இது ஏசாவுக்கு ஓட தகப்பன் கொடுத்த தகப்பனான ஈசாக்கு ஏசாவுக்கு சொன்ன ஆசீர்வாதம். மேற்கொள்ற காலம் வரும்போது நீ அவன் உன் மேல வச்சிருக்க நுகத்தடிய முறித்து போடுவாய் அப்படின்னு சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியா இந்த ஏதோமியர் இப்ப யூதா ஜனங்களை எதிர்க்கிறாங்க. யூதா ஜனம் இஸ்ரவேலர், யாக்கோபோட சந்ததி. இப்ப ஏசா கொள்ளும்படியா கலகம் பண்ணினார்கள். அக்காலத்தில் தானே லிப்னா பட்டணத்தாரும் கலகம் பண்ணினார்கள். யோராமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. யூதாவோட ராஜாவான யோராமுடைய என்னென்ன செய்தான் அப்படின்ற எல்லாம் அவனுடைய டீட்டெயில் ஃபுல்லா அவனுக்குரிய யூதா ராஜாக்குரிய நாளாகம புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. யோராம் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். தாவீதின் நகரம் எருசலேம்ல அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பதிலாக அவன் குமாரனாகிய அகசியா ராஜாவானான். இப்ப அந்த யோராமோட மகனான அகசியா இப்ப ராஜாவா இருக்கான். யூதா தேசத்து ராஜா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரனாகிய யோராம் உடைய 12ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா ராஜாவானான். இஸ்ரவேல் தேசத்துல ஆகாபோட பையனான யோராம் ஆட்சி செய்யறான். அதே நேரத்துல யூதா தேசத்துல அகசியா ராஜாவானான். அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து ஒரே வருஷம் எருசலேமில் ராஜபாரம் பண்ணினான். ஒரு வருஷம் இவன் ஆட்சி செய்து வரான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஒம்ரியின் குமாரத்தியான அவள் தாயின் பெயர் அத்தாலியாள். இந்த அத்தாலியாள் ஆகாப்புடைய மக, யோராமுடைய மனைவி, யூதா தேசத்துல யோராமுடைய மனைவி. இந்த ஒம்ரி அப்படின்னு சொல்லி இருக்கிறது அவளோட பேத்தி தான் அத்தாலியா. அவன்
ஆகாப்புடைய வீட்டாரின் வழியிலே நடந்து, இந்த அகசியா யூதாவோட ராஜாவான அகசியா ஆகாப்போட இஸ்ரவேல் ராஜாவோட வழிகள்ல நடந்து, ஆகாப்பின் வீட்டாரை போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் ஆகாப் வீட்டாரோடே சம்பந்தம் கலந்திருந்தான். ஒருவருக்கொருவர் பெண் கொடுத்து திருமணம் செய்து ஒன்னா கலந்துட்டாங்க. யூதா தேசமும் இஸ்ரவேல் தேசமும் சம்பந்தம் கலந்திருக்காங்க. அவன் ஆகாப்பின் குமாரனாகிய யோரோமோட கூட கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ண போனான். அகசியா யோராமோட சேர்ந்து சீரியா ராஜாவான ஆசகேலோட யுத்தம் பண்றதுக்கு போறான். சீரியர் யோராமை காயப்படுத்தினார்கள். இப்ப யோராமுக்கு காயம் ஏற்பட்டுச்சு. யோராம்ன்றது இஸ்ரவேலோட ராஜாவா இருக்கா, அவனுக்கு காயம் ஏற்பட்டது. ராஜாவாகிய யோராம் தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ணுகையில் சீரிய ராமாவிலே தன்னை வெட்டின காயங்களை ஆற்றிக்கொள்ள இஸ்ரேலுக்கு போயிருந்தான். அவன் தன்னோட தேசத்துக்கு போயிட்டான். காயம் ஏற்பட்ட உடனே இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிட்டான் யோராம். ஆகாப்பின் குமாரனாகிய யோராம் வியாதியாய் இருந்தபடியால் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா இஸ்ரேலில் இருக்கிற அவனை பார்க்கிறதற்கு போனான். அவனை போய் பார்க்கிறதுக்காக யூதாவோட ராஜாவான அகசியா அங்க போய் அவனை யுத்தத்துல காயமடைந்த யோராம பாக்குறதுக்காக அங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போறத இங்க பாக்குறோம். அப்ப இந்த இஸ்ரவேல் ராஜாவும் சரி, யூதா ராஜாவும் சரி, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை பொல்லாப்பானதை செய்து ராஜா சரியா இல்லைன்னா ஜனங்களும் அவன் வழியை பின்பற்றி ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை தான் செய்வாங்க. அதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை மறந்து வாழ்ந்த நாட்கள் இந்த சொல்லப்பட்ட காலங்கள். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இஸ்ரவேல்ல யோராம் ராஜாவா இருந்தப்ப யூதா தேசத்திலையும் யோராம் ராஜாவா இருந்தான். இப்ப இந்த யோராம் 32 வயதாகும் போது ராஜாவா இருந்து 8 வருஷம் அரசாட்சி செய்து வந்தான். அவனோட மனைவி ஆகாபோட குமாரத்தி. ஆனா ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு பண்ணி இருந்தாரு, நான் உனக்கு ஒரு விலக்கை கட்டளையிடுவேன், என்னாலும் உனக்கு ஒரு விலக்கை கட்டளையிடுவேன்னு சொன்னதுனால யூதாவை முற்றிலும் அழித்து போடல கர்த்தர். யூதா தேசத்தோட ஏதோமியர் அவங்களுக்கு கீழே இருந்தாங்க. ஆனா இப்ப கலகம் பண்ணி தங்களுக்குன்னு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினாங்க. இந்த யூதாவோட ராஜாவாகிய யோராம் ஏதோமியரோட யுத்தம் பண்ணி ஜெயிச்சதை பார்த்தோம். யோராம பத்தி மற்ற காரியங்கள் எல்லாம் நாளாகம புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ராஜாவாகிய யோராம் 12ஆம் வருஷத்துல இந்த யூதா தேசத்துல யோராமுடைய குமாரனாகிய அகசியா ராஜாவானா. இந்த அகசியா அவங்களோட அம்மா பேரு அத்தாலியால். அவ ஆகாப்போட குமாரத்தி. அகசியா ஆகாப்போட குடும்பத்தாரோட சம்பந்தம் கலந்திருந்தான். ஆகாப் வீட்டார் எப்படி கர்த்தரோட பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாங்களோ அதே மாதிரி யூதா ராஜாவான அகசியாவும் கர்த்தருக்கு விரோதமான பொல்லாப்பான காரியங்களை செய்து வந்தா. இந்த அகசியா யோராமோட சேர்ந்து சீரியா ராஜாவோட யுத்தம் பண்ண போறான். போன இடத்துல இந்த யோராமுக்கு காயம் ஏற்பட்டுச்சு. அவன் உடனே தன்னுடைய தேசத்துக்கு காயத்தை ஆற்றுறதுக்கு திரும்பி வந்தான். அகசியா காயப்பட்டிருந்த யோராம பாக்குறதுக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு போனான் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம்.
நம்மளும் கூட நம்மளோட வாழ்க்கையில கூட கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றவங்களா இருக்கணும் அப்படின்றத தியானிக்கிறோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, தாவீதுக்கு நீங்க கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினீங்க. நாங்க தியானித்தோம். ஆண்டவரே, அவங்க பொல்லாத வழிகள்ல நடந்தா கூட உங்க மேல இரக்கம் பாராட்டி, ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே விலக்கை கட்டளையிட்டீர். அதற்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களும் யூதா தேசத்தாரும் ஆண்டவரே உம்மை விட்டு தூரமாய் வாழ்ந்ததை நாங்க தியானித்தோம். பொல்லாப்பானதை உம்முடைய பார்வைக்கு செய்ததை தியானித்தோம். ஆண்டவரே, நாங்க எப்பயும் உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்யறவங்களா, பொல்லாப்புக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. உம்முடைய வழிகள்ல நடக்க இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்யறவங்களை கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ஆண்டவரே உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளணும், ரட்சிக்கப்படணும். நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். God bless you.